Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். தமிழ்நாட்டையே உலுக்கிய அமோனியா வாயு கசிவு விபத்தில் 11 புலம்பெயர் தொழிலாளர்கள் உயிரிழந்திருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் 9 தொழிலாளர்கள் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர்கள், 2 பேர் மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் 17 பேருக்கு வெண்டிலேட்டர் உதவியோடு தீவிர சிகிச்சையும், 21 பேருக்கு ஆக்சிஜன் உதவியோடு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. 30 பேருக்கு இயல்பான நிலையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் ஆதார் கார்டு விவரத்தை வைத்து விபத்தில் இறந்தவர் என அறிவிக்கப்பட்ட ஒடிசாவை சேர்ந்த புலம்பெயர் பெண் தொழிலாளர் பூர்ணிமா ஜுவாங்கா உண்மையில் ஆந்திராவில் அந்த பெயரில் உயிரோடு இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அப்படி என்றால் இங்கு உயிரிழந்த பெண் தொழிலாளர் யார்? இவரது உண்மையான பெயர் என்ன? இவர் ஏன் ஆந்திராவில் உள்ள பூர்ணிமா ஜுவாங்காவின் ஆதார் அட்டையை கொடுத்து செயின்ட் பீட்டர் அண்ட் பால் கடல் உணவு ஏற்றுமதி நிறுவனத்தின் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் பணியில் சேர்ந்தார் என விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அந்த விசாரணையில் தொழிலாளர் ஒப்பந்ததாரரான ஸ்ரீகாந்த் என்பவர் பூர்ணிமா ஜுவாங்காவின் ஆதார் அட்டையை பயன்படுத்தி அவரது பெயரில் மற்றொரு நபரை வேலைக்கு அமர்த்தியதாக அதிகாரிகள் கண்டறிந்தனர். ஸ்ரீகாந்த் தற்போது தலைமறைவாக உள்ளதாகவும் இறந்தவரின் உண்மையான அடையாளத்தை கண்டறிய அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. புலம்பெயர் தொழிலாளர்களின் பணி அமர்த்தலில் நடக்கும் மோசடிகளையும் முறைகேடுகளையும் இந்த விசாரணை அம்பலப்படுத்தியுள்ளது. அமோனியா எரிவாயு கசிவால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் அடையாளங்கள், முகவரிகள் மற்றும் வயதை சரிபார்ப்பது சிக்கலானதாக இருந்தன என்றும், பல தொழிலாளர்களிடம் ஆதார் அட்டைகளோ அல்லது பிற அடையாள ஆவணங்களோ இல்லை என்றும், அவை தொழிலாளர் ஒப்பந்தக்காரர்களால் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். தொழிலாளர் விதிமுறைகளை மீறுவதற்கும் சட்டப்படி வேலைக்கு தகுதியில்லாத தொழிலாளர்களை பணி அமர்த்துவதற்கும் இப்படிப்பட்ட முறைகேடுகள் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரணை தொடர்ந்து வருகிறது. தொழிற்சாலை பதிவேடுகளில் அனைத்து தொழிலாளர்களும் 20 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களில் குறைந்தது 2 சிறார்கள் என மருத்துவ குழுக்களும் உயிர் பிழைத்தவர்களின் வாக்குமூலங்களும் சுட்டிக்காட்டுவதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களில் ஒடிசா, அசாம், ஜார்க்கண்ட், கேரளா மற்றும் மேற்கு வங்கத்தை சேர்ந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களும் அடங்குவர். ஒடிசாவை சேர்ந்தவர்கள் அதிகம் என கூறப்படுகிறது. அமோனியா விஷவாயு கசிவிற்கு காரணமான கடல் உணவுகளை ஏற்றுமதி செய்யும் நிறுவனத்தை நிரந்தரமாக மூட வேண்டும் என தமிழ்நாடு அரசு சார்பில் அமைக்கப்பட்ட 3 பேர் கொண்ட நிபுணர் குழு அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் ஏற்கனவே சென்னை கோயம்பேடு எம்எம்ஸ் த சென்னை கேட்வே ரெஸ்டோ பாரில் நடந்த பிரச்சனையில் கார் ஏற்றிக் கொள்ளப்பட்ட 17 வயது சிறுமி போலியான ஆதார் அட்டையை பயன்படுத்தியதாக கூறப்பட்டது. தற்போது புலம்பெயர் தொழிலாளர்கள் உயிரிழந்த விவகாரத்திலும் போலி ஆதார் கொடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆதார் கார்டுகளை ஆவணமாக கொடுக்கும்போது அதை வெரிஃபிகேஷன் செய்வதற்கான தொழில்நுட்பத்தையும் விதிகளையும் உருவாக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழும்பியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத்குமார். Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.